புதிய நாளின் ஆசீர்வாதத்திற்கான காலை ஜெபம். மார்னிங் பிரேயர் ஃபார் த பிளெஸிங் ஃபார் த நியூ டே. பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே தேவன் அருளி உள்ள இந்த புதிய நாளின் பாதுகாப்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக என்னோடு இணைந்துள்ள சகோதரன், சகோதரி, குடும்பாங்கத்தினர், உறவினர் மற்றும் நண்பர்களின் நன்மைக்காக திறப்பின் வாசலில் நிற்கிறேன். இந்த நாளை நீர் உண்டு பண்ணி எங்களுக்கு கொடுத்துள்ளீர். எனவே இவர்கள் இன்று மகிழ்ந்து களி கூறட்டும். தாவீது சொன்னதைப் போல அதிகாலையிலே ஆயத்தமாக்கி ஜெபத்திலே காத்திருப்பேன், நீர் என் சத்தத்தை கேட்பீர் என்று சொன்னாரே, அவ்வண்ணமே இவர்கள் வேண்டுதலுக்கு தயவாய் இறங்கி இவர்களை காத்து உள்ளத்தினுடைய வாஞ்சைகளை இந்நாளில் நிறைவேற்றுவீராக. தேவனே, நீர் சொன்னீர், காலைதோறும் என் கிருபை பெரியது, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று. எனவே இன்று புதிய கிருபைகளை தந்து இவர்களை நிமிஷம் தோறும் விசாரிப்பீராக. இந்த உலகத்திலே எத்தனை அடைக்கலங்கள் இருந்தாலும், ஆயுள் காப்பீடுகள் இருந்தாலும், உன்னதமானவர் மறைவில் சர்வவருடைய நிழல் தேவை என்பதை உணர்ந்துள்ள இந்த பிள்ளைகளுக்கு இந்த நிமிடம் முதல் இந்த நாளின் கடைசி நிமிடங்கள் வரை நீரே அடைக்கலமும் பலனும் ஆபத்து நேரங்களில் அனுகூலமான துணையாக இருப்பீராக. ஐயா, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் பறந்து காக்கும் பட்சியினை போல காத்து இவர்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி குருடரை அறியாத பாதையை வழிநடத்துவதைப் போல வழிநடத்தி கோணலான செவ்வையாக்கி இருளை வெளிச்சமாக்கி வலதுபுறம் சாய்ம்பொழுதும் இடதுபுறம் சாய்ம்பொழுதும் இது வழி என்று கூறும் அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கச் செய்யும். இவர்கள் செல்லும் இடம் எங்கும் உம்முடைய சமூகம் இவர்களுக்கு முன் செல்லட்டும். ஒருவேளை இந்த குடும்பத்துடைய பிள்ளைகள் வேறு இடத்திலே வெளிநாடுகளில் வாசம் செய்தாலும் மேற்கூறிய விண்ணப்பத்தின்படி ஆசீர்வாதங்களை அவர்களுக்கும் நீ தருவீராக. தேவனே, இந்த நாள் நீர் எங்களுக்கு தயவா தந்த நாள். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உடைய நினைவால் நாங்கள் வாழவும், நேரம் எடுத்து உம்முடன் உறவாடவும், நீர் செய்த நன்மைகளை நினைத்து தியானிக்கவும், வேத வசனத்தை ஜீவ அப்பமாக உட்கொண்டு திடன் கொள்ளவும், நேரம் கிடைக்கும் போது நல்ல ஐக்கியங்களிலே பங்கு கொள்ளவும், ஆழமாக வேரூன்றி நிற்கும் இவர்களுக்கு உதவி செய்யும். இவர்கள் வழக்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமைய, இவர்கள் உள்ளத்திலிருந்து புறப்படுவதான ஜீவ தண்ணீர் அநேகருடைய தாகத்தை தீர்க்க உதவி செய்யும். கர்த்தர் யோசேப்புடன் இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்பதைப் போல இன்று இவர்கள் கையிட்டு செய்யும் அனைத்து காரியங்களிலும் ஆசீர்வாதம் பெறட்டும். இவர்கள் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் ஆசீர்வதிக்கப்பட சித்தம் கொள்வீராக. சாமுவேலை போல உம்முடன் உறவாட கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றபடி இவர்களுக்கும் ஜெபித்து தேவ சித்தம் அறிந்து செயல்பட உதவி செய்யும். ஐயா, இஸ்ரவேல் என்னை ஆஸ்வதிப்பேன் பிரியமென்றீரே, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும். இந்த ஜெயம் இவர்களை அடைய உதவி செய்வீராக. சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளிவனை புழுதிலோடு எடுத்து பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற வல்ல தேவனே, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை அநேகர் காணும் வண்ணம் உயர்த்துவீராக. இவர்கள் அற்பளுக்கும் நீச்சலுக்கும் முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க தயவு செய்யும். இந்த நாளில் கர்த்தாவே, இவர்களுக்கு நாட்களுக்கு தக்கதாய் நல்ல சுகமும் பலனும் தாரும். இந்த நாளில் இவர்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது நீதியின் சூரியன் இவள் மீது உதிக்கட்டும். தேவ செட்டையின் கீழ் உள்ள ஆரோக்கியம் இவர்களுக்கு அருளப்படட்டும். ஆபத்து, தீமை, பொல்லாப்பு, விக்கினங்கள் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் இவளை விலக்கி காத்து அப்பத்தியின் தண்ணீரை மாசுபடுத்து வியாதி எல்லை விட்டு அகட்டும். நாள் முழுவதும் உடைய மகிமை முன் செல்ல கிருபை பின்னிருந்து காக்கட்டும். முச்செடியிலே எழுந்தருடைய தயை இவர்கள் மேல் ஆசீர்வாதமாக அமர்வதாக. இவர்கள் உள்ளத்திலே வாஞ்சைகளை நிறைவேற்றுவீராக. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக அருள் செய்வீராக. இவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் பலிக்காமல் போகட்டும். சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுவீராக. விக்கிரங்கள் கடன் செல்லும் வரை கண்மலை வெடிப்பில் வைத்து காத்துக்கொள்வீராக. இவர்கள் அமர்ந்திருந்து நீர் தேவன் என்று அறிய நீர் இவர்களுக்கு யுத்தம் செய்வீராக. வெற்றி இவர்களுடையதாக இருக்கட்டும். தேவனே, இந்த நாளில் இவர்களை காணுபவர்கள் உம்மை காண அநேகரை விரும்பி வாசிக்கும் நிருபங்களாக மாற்றுவீராக. இவர்கள் கிறிஸ்துவை நற்கந்தமாக நறுமணம் வீச அருள் செய்யும். இயேசுவை காட்டிலும் அதிகம் நேசிக்கும் நபர்கள் காரியங்களிலிருந்து இவளை இன்று தூரப்படுத்தும். தடைகளை நீக்கிறவர்களாக இவர்கள் ராஜா முன் செல்லட்டும். வாசல் வழியாய் பிரவேசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஐயா, இவர்கள் தேவைகளை இன்று சந்திப்பீராக. இஸ்ரவேலரை காளையினாலும் மன்னாவினாலும் போஷித்த என் தேவனே, இவர்கள் உண்டு திருப்தியாகட்டும். நீர் இவளுக்கு மேய்ப்பராயிருக்கிறபடினால் தாட்சியின்றி காத்தருளும். கூப்பிடுகிறோம் காக்கை குஞ்சுக்கு பதிலளித்து உணவு கொடுக்கும் என் தேவனே, இவர்கள் இன்று திருப்தி அடைவார்களாக. இவள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவில் நிறைவாகட்டும். அமைக்கி குலுக்கி இவர்கள் மடியிலே போட அருள் செய்யும்.
குறைவுகளை நீர் அளிக்கும் நன்மையினால் நிறைவாக்குவீராக. இதனால் இவர்கள் திருப்தி ஆகட்டும். தம்மை உத்தம இதயத்தோடு பின்பற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டாக கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதே, இந்த கண்கள் இவர்கள் மேல் வைக்கப்படுவதாக. கர்த்தருக்கு பயப்படும் குடும்பம் மனிதன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவாள் என்பதற்கு அடையாளமாக ஆசீர்வாதமாக இன்றும் என்றும் இவர்களை நீர் காத்துக்கொள்வீராக. ஐயா, இந்த நாளிலே இவர்கள் கைட்டு செய்யும் காரியங்களிலே காரியத்தை கட்டளையிடுவீராக. குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயம் கர்த்தரால் வரும் என்றீரே. அனைத்து ஆன்மீக யுத்தத்திலும் இவர்களுக்கு வெற்றி அளிவீராக. கரத்தின் கிரிகளை ஆசிர்வதியும், வானத்தின் மண்களை திறந்து பொக்கிஷங்களை அளிப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற இவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவாள் என்படி இடம் கொள்ளாமல் அளவிற்கு ஆசிர்வதிப்பீராக. அன்பின் தேவனே, குழியிலிருந்து யோசேப்பை பிரதானியாக மாற்றியவரே, இவர்கள் வாளாகாமல் தலையாக மாற உதவி செய்யும். எந்தெந்த இடங்கள் தாழ்த்தப்பட்டார்களோ அதே இடங்களில் உயர்த்தப்படுவார்களாக. ஐயா, இவர்கள் இன்று கனி கொடுக்கிறவர்களை மாற்றும், மிகுந்த நல்ல கனிகளை கொடுக்கட்டும். அநேகரை நீதி கொடுத்து நட்சத்திரமாக மாற்றும், அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த உதவி செய்யும். யாக்கோபு வேரூன்றி நின்று பூத்து குலுங்கி கனி தந்து கனியினால் உலகத்தை நிரப்புவான் என்றவரே, அப்படியே இவர்கள் அநேகரை நீதி கொடுத்து நட்சத்திரமாக மாற்றுவீராக. இவர்கள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டான ஜீவ தண்ணீர் அநேகரின் ஆன்மீக தாகத்தை தீர்க்கட்டும். ஒருவேளை இந்த குடும்பம் அங்கத்தினர் விசுவாசிகள் தற்பொழுது சற்று தாழ்ச்சியிலும் வனாந்திரத்திலும் கடந்து சென்று கொண்டு இருப்பேன். இன்று முதல் இவள் வனாந்திரத்திலே கடுவெளிகளில் கழித்து புஷ்பமாக மலரட்டும். ஏற்கனவே எழுந்த காரியங்களை இன்னும் திரும்ப அளிப்பீராக. பச்சை புழு பச்சை கிளிகள் அளித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பீராக. இவர்கள் ஏமாற்றம், தோல்வி, விரக்தி, கற்பத்தினுடைய கோளாறுகள், திருமண தடைகள், உடைந்த குடும்பம், ஏவல், சூனியம், மாந்திரிகம் இவளுடைய எதிர்வலியினால் தாக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் இவளை நீர் விடுவிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆபத்து நிறைந்த இந்த உலகில் பல இடங்களுக்கு இவர்கள் பணி செய்கிறவர்கள் வானமோற்றவர்களை விக்கினங்களுக்கும் அகால மரணங்களுக்கும் விலக்கி காத்தரலும். பொல்லாப்பு நேரிடாமல் தீங்கு இவளை துக்கப்படுத்தாதபடி காத்தரலும். செட்டையினுடைய மறைவிலே சிலுவையினுடைய நிழலில் வைத்து காத்துக்கொள்வீராக. தேவதூதர்களால் பாதங்கள் கல்லில் இடராமல் காத்துக்கொள்ளும். போக்கில மத்தியில் காக்கப்படுவார்களாக. இவள் குடும்பத்தை இன்று விளக்கத்தண்ணீர் மேல் வைக்கப்பட்ட விளக்காக, மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணமாக, கரை சேர முடியாமல் கலங்கும் ஒரு சிலரை கரை சேர்க்கும் கலங்கரை விளக்கமாக பயன்படுத்தும். இவைகளில் இருக்கிற ஒளியினை கண்டும் அநேகரிடம் வரட்டும், ராஜாக்களிடம் நடந்து வரட்டும். நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம் என்ற உறுதியுடன் இன்றும் என்றும் இவள் வாழட்டும். ஒருவேளை இந்த நாளில் இவர்களுக்கு மனிதன் பிசாசு பிரச்சனைகளை உண்டாக்கினால் இவள் வழக்கை நீ விசாரியும். இவர்கள் மீட்பர் உண்மையுள்ளவர், சேலியின் தேவனாய் கர்த்தர் நாமம் இவர் வழக்கை நிச்சயமாக வெற்றியாக அளிப்பார் என்று சொல்லியிருக்கிறபடி செய்வீராக. ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போகட்டும். பூரண சமானத்தை அளித்து உறுதியுடன் முன்னேற உதவி செய்யும். ஐயா, இன்று தங்கள் பணிகளை விட்டு இல்லங்கள் திரும்பும்பொழுது நிழல் சாயும் போது நாள் முழுவதும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல உதவி செய்யும். இம்மட்டும் காத்தவர் நீர், எபனேசர், இம்மானுவேல் ஆகிய இவர்களுடன் இருந்து காத்தரலும். மாலையிலே நன்றி வழிபடம் கட்டி ஜபதூபம் எழுப்பட்டும். சமாதான தாவரங்களில் வாசம் செய்யட்டும். அமெரிக்கும் நம்பிக்கையுமே இவருடைய பலனாய் இருக்கட்டும். அநாதி தேவனில் அடைக்கலம், அவர் நித்திய பயங்கள் ஆதாரமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறேன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் என்பதற்கு இவர்களில் குடும்பமும் நண்பர்களும் அடையாளமாக திகழட்டும். ஜபத்தினை கேட்டதுக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஆமென்.